கோவில்பட்டியிலேருந்து சங்கரன் கோயில் போகிற வழியில் இருக்கிற கழுகுமலைங்கிற ஊரில் இருக்கிற கழுகாசலமூர்த்தி கோவில் தாங்க இது. புவனகிரி தாங்க இதோட பழைய பெயர். பழங்கோட்டைங்கிற ஊரில் அதிமதுர பாண்டியன்கிற மன்னன் தான் இந்த ஏரியாவை ஆட்சி பண்ணிட்டு இருந்திருக்காரு. அந்த மன்னன் வேட்டைக்கு சென்றப்போ டயர்டாக இருக்குன்னு வேங்கை மரத்துக்கு அடியில் தூங்கிட்டு இருந்திருக்காரு. அந்த டைமில் அவருக்கு பூஜை செய்கிற மாதிரியும் மணி சவுண்டு கேட்டுகிட்டே இருந்திருக்கு. அப்போ முழிச்சு பார்க்குறப்போ ஒரு பாறைக்கு மேலே நின்று பசு தானாகவே பால் கறந்துட்டு இருந்திருக்கு. அது போனதுக்கப்புறம் அந்த பாறையை நகட்டி பார்த்தா ஒரு மயில் மேலே முருகர் ஒரு முகத்தோடையும் 6 கைகளோடையும் காட்சி கொடுத்துருக்காரு. இது தாங்க கோயிலோட ஸ்தல வரலாறு. கோவிலோட புராண சிறப்பு என்னன்னா, சீத்தையை ராவணன் கடத்திட்டு போகிறப்போ தடுக்க முயன்ற ஜடாயுவோட இறக்கையையும் விட்டு ராவணன் சீத்தையை கடத்திட்டு போயிடுறாரு. நடந்த எல்லா விஷயத்தையும் ஜடாயு ராமன்ட்டையும் லக்ஷ்மணன்ட்டையும் சொல்லிட்டு தன்னோட உயிரையும் விட்டுடுறாரு. ராமனே ஈம சடங்கு எல்லாமே ஜடாயுக்கு பண்ணுற விஷயத்தை தெரிஞ்ச ஜடாயுவோட சகோதரர் சம்பாதி முனிவர் இந்த பாவத்தை நான் எப்படி சரி பண்ணுறதுன்னு வேண்டி கேட்டுக்கிட்டப்போ தென்னாட்டில் 300 அடி உயரம் உள்ள ஒரு மலையடி வாரத்தில் ஒரு குகையில் முருகப்பெருமான் இருக்காரு. இவர் போய் வழிபட்டதுனால இவரை கழுகு முனிவர்னு சொல்லுவாங்க. கழுகு முனிவர் வழிபட்டதுனால இந்த கோயிலுக்கு கழுகாசலமூர்த்தின்னு ஒரு பெயர் வந்ததாக காரணமாக சொல்கிறாங்க.